வானொலி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழரசி. ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது நம் வாழ்வில் புதிய அத்தியாயம் பிறக்காத என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் இந்த பராபவ வருடத்தின் துல்லியமான பலன்களை நமக்கு வழங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவாமி சித்தநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். நேயர்களே, இப்போ நாம் பார்க்க போகும் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான வீரமும் மற்றும் விவேகத்திற்கு பெயர் பெற்ற மேஷ ராசி. வேலை தொழில முன்னேற்றம் இல்ல அரசு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? இந்த வருஷம் அரசு வேலையெல்லாம் கிடைக்குமா? நிச்சயமாங்க. ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க 12ஆம் இடத்துல, அவங்களோட 12ஆம் இடத்துல வாக்கியப்படி சனி பகவான் வந்து ஒரே சனியா வந்து இருக்காங்க. அதாவது 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம, வேலை இழப்பு, வேலையில வந்து பெரிய நிரந்தரம் இல்லாம நிறைய பேர் இந்த அரசு துறையினை பத்தி நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். நிரந்தரம் இல்லாம இருப்பாங்க. அதாவது அரசு வேலையில இருந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பணி, அந்த வேலை வந்து அவங்களுக்கு நிரந்தர தன்மை இல்லாம, பதவி உயர்வு கூட இல்லாம, அதாவது அவங்களோட வேலைக்கான சம்பளம் பதவி எல்லாம் இல்லாம என்ற சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அதாவது இந்த சனி பெயர்ச்சி வந்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு குழப்ப நிலை, ஒரு மாதிரி அது முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது எல்லாம் இந்த வருடம் மாறினதுக்கு அப்புறம் அவங்க வந்து வேலையில இருக்கிறவங்களும் சரி, தொழில இருக்கிறவங்களாம் ஒரு பொற்காலமே சொல்லலாம். முக்கியமா இந்த அரசு வேலையில இருக்கிற, அதாவது சீருடை பணி, ஏன்னா மேஷராசிக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீருடை பணியில இருக்கிறவங்க, அதாவது போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி, மிலிட்டரியில இருக்கிறவங்க, டாக்டர், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேஷராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பதவி உயர்வு, அந்தஸ்து, அரசு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரசு வேலை எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மேஷராசிகளுக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்குங்க. ஏன்னா குரு பெயர்ச்சி 4ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் டிசம்பர் மாசம் வராரு. ஸோ அதனால அது தொழில் சாணன்றதுனால இந்த வேலை நிரந்தரம் எல்லாமே மாற்றி கொடுத்து சிறப்பா அவங்களுக்கு இருக்கு போகுது. திருமணம் கைகூடி வராம இருக்கிறவங்களுக்கு இல்ல திருமணம் ஆனவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நீங்கும் ஐயா இந்த வருஷம். குழந்தை பாக்கியம் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க. ஏன்னா திருமணம் வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய தடைகள், சிக்கல்கள் எல்லாம் யோசனையில இருந்திருப்பாங்க. ஏன்னா நிறைய மேஷராசிகள் வந்து இல்ல சார், ஏன்னா அவங்க நிறைய பேர் ஜோசியம் பார்த்து இந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க, சார் ஒரு 3 மாசம் கழிச்சு பண்ணுங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு பண்ணுங்க, நேரம் நல்லா வருது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து திருமண தடைகள்லாம் நீங்க எதிர்பார்த்த வரன்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கிறது. சொல்றது காரணம் என்னன்னா, இந்த வருடம் பிறந்த உடனேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்றேன். ஏன் நான் மறுபடியும் எல்லா கேள்விக்கும் பதில் பொற்காலம் சொல்றேன்னா, அவங்க எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் வந்து அவங்க சுகஸ்தானத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெறுறாரு 12 வருடத்துக்கு அப்புறம். அதனால யாரெல்லாம் மேஷராசிக்காரர்களா வந்து திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க, முக்கியமா அந்த காதல் லவ் பண்ணிட்டு அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, கன்ஃபார்மா இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவே வந்து உங்களுக்கு வந்து சம்மதிச்சு உங்க கல்யாண வாழ்க்கை, அதே மாதிரி செவ்வாயும் அங்க, ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய்ன்றதுனால சனீஸ்வரனோட இருக்காரு இந்த மாத தொடக்கத்துல. அதனால குழந்தை பாக்கியம் அமைப்பு, திருமணம் அமைப்பு எல்லாமே மேஷ ராசிக்கு சிறப்பா இருக்கும். வீடு வாங்கலான்ற பிளான்ல இருப்பாங்க, இல்ல சிலர் இடம் வாங்கலாம்னு இருப்பாங்க, சில பேர் வந்து தங்க நகைகள்லாம் வாங்கலாம்னு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பாக்கியம் எல்லாம் கைகூடி வருமா ஐயா? கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த வருஷத்துல வீடு வாங்கும், இடம் வாங்கும் ராசிகளில் மேஷ ராசியும் ஒன்றுங்க. ஏன்னா நிறைய திட்டங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது லோன் வாங்குறதுக்காகவோ இல்ல இடம்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க, இல்ல இந்த வீடை போய் செலக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வந்து அது வந்து கைகூடி வராம நிலைமையில எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா வீடு வந்து உடனே பார்த்துட்டு வாங்க முடியாது, இடமும் வந்து போய் பார்த்து உடனே வந்து நம்ம போய் அவங்க ஒய்ஃப் சம்மதிக்கணும், இல்லைன்னா வந்து அவங்க வீட்டுல அப்பா அம்மா வந்து போய் பார்க்கணும், இந்த மாதிரி கன்சல்டன்சிலே இருப்பாங்க. அந்த முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு சாதகமா அமைஞ்சதானா இது வரைக்கும் அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், பராவருடம் பிறந்ததற்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் வீடு வாங்கும் யோகியம், வீடு வாங்கும் பாக்கியம், வீடு மட்டும் இல்லைங்க, இடம், புதிய வாகனம், எல்லா அமைப்பும். ஏன்னா இந்த வருஷத்துல வீடு வாங்குற அமைப்புல மேஷராசியும் முதன்மை பெறாங்க. அதனால கண்டிப்பா வீடு வாங்கிடுவாங்க. ஏதாச்சும் பிரச்சனை இல்ல கடன் பிரச்சனை இல்ல குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல சுமூகமா இருக்குமா ஐயா?
கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னா 12ஆம் இடத்துல விரய சனியா வந்து சனீஸ்வரன் 2 வருஷம் அங்கதாங்க இருக்க போறாங்க. அதனால மேஷ ராசிக்கு வந்து கடன்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா வீடு வாங்கணும்னா கடன் வாங்கி தான் வாங்கி ஆகணும். சரிங்களா? அது சுப விரயங்களா அவங்க மாத்திக்கணும். முக்கியமா இந்த வருஷத்துல அவங்க சுப விரயங்கள் பண்ணி, அதாவது வீடு வாங்கணும்னா அது கடன் வாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி பழைய நகை, இப்போ மனைவியோட நகைலாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை மூட்டுறதுக்கு பணம் அவங்களுக்கு வரவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும்போது அவங்க கடன் வாங்குவாங்க. அதனால கடன் வாங்குறதுனால அவங்க நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு சுப விரயங்களா எல்லா காரியமும் நடக்கும். வேலை ரீதியாவோ இல்ல ஒரு டூரிசம் மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு. கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்க வந்து இந்த வருஷம் வந்து வேலை மாற்றம், தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நீண்ட நாளா தொழில்ல வந்து ஒரு நிரந்தர தன்மை இல்ல, வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லைன்ற மாதிரிலாம் ரொம்ப சோதனையில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால மேஷ ராசிக்கு இந்த தமிழ் வருடம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து விஸ்வரூப வளர்ச்சியா மாறக்கூடிய அமைப்பு வந்து இந்த தமிழ் வருடம் இருக்கு. ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல சனீஸ்வரன் சேரும்போது, ஏன்னா அவர் தான் வேலைக்கு தொழில்காரகன், கர்மக்காரகன். ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, விசாக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், இல்ல ஃபாரின்ல போய் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணணும்ன்ற அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. முக்கியமா அது வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ மாணவர்களே நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களும் வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும், செட்டில் ஆகணும், படிச்சுட்டு அப்படியே அங்க செட்டில் ஆகி மாணவர்கள் படிச்சுட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டு வேலை செய்யற அமைப்பும் இருக்கு. அதனால மேஷ ராசிக்காரர்கள் வெளிமாநிலம் சரி, வெளி நாடுல போய் படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த வருஷம் இருக்கு. இது நிரந்தரமா அவங்க வந்து பொருளாதார வளர்ச்சி பெறுவாங்க. மேஷ ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் ஐயா? இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணா இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கிடும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி பரிகாரம் எல்லாம் சொல்லுவீங்க? அதாவது பரிகாரம்னு இல்லைங்க. ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து செவ்வாயோட குணநலங்கள் ஆதிக்கம் பெற்றதுனால அவங்க முருகரை கண்டிப்பா புடிச்சுக்கணுங்க. முருகரை புடிச்சுட்டா போதுங்க. ஏன்னா அவங்க முருகர் வழிபாடு அவங்களுக்கு சிறந்து விளங்கும். அதாவது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல திருச்செந்தூர் கோவில், ஆறுபடையில ஏதாவது சுவாமி மலை கோவில் பாத்தீங்களா, அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். முக்கியமா இந்த விரய சனி, 7.5 சனி இருக்கிறதுனால கால பைரவர் போயிட்டு விளக்கு போட்டுட்டு வர்றது, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் சங்கடங்கள், சிரமங்கள், ஒரு தொந்தரவுகள் இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா அமையும். முக்கியமா முருகர் வழிபாடு அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். நேயர்களே, ஐயா சொன்னது போல உங்க தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் சேர்த்து கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியின் ஆண்டாக அமையும்.